பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பொதுக்காலம் 4ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்துவிடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டில் இருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்! என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்! இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோப்பு, யோசேயு, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமுற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, எல்லாருடைய வாழ்விலும் துன்பங்கள் உண்டு. இந்த துன்பங்களை நாம் எவ்வாறு அணுகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்வில் உயர்வும் உண்டு, தாழ்வும் உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேய நூலாசிரியர், திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ என்கின்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால், நாம் வாழ்வை நிறைவான விதத்தில் வாழும் கருவியாக மாற்றிக்கொள்வதற்கு உதவியாக துன்பங்கள் நமக்கு தரப்படுகின்றன என்கின்ற செய்தியை தருகின்றார். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் என்கின்ற பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்துரைத்து துன்பங்கள் மட்டிலான நம் அணுகுமுறை சரியானதாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை தருகின்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால், துன்பங்கள் வழியாக இறைவன் நம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்துகிறார் என்கிற மனநிலை நம்மிடம் இருந்தது என்றால்,
நாம் துன்பத்தின் மட்டில் சரியான அணுகுமுறை கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். இதற்கு மாறாக துன்பங்கள் காரணமாக பிறர் மட்டில் நாம் எரிச்சலும் கோபமும் கொண்டு செயல்பட்டோம் என்றால் அது நம்மையும் பிறரையும் அழித்துக் கொள்வதற்கான வழியாக மாறிவிடும். அன்புக்குரியவர்களே, துன்பங்கள் வழியாக இறைவன் நம்மை முதிர்ச்சியாக்குகின்றார், முழுமையாக்குகின்றார் என்ற மனப்பக்குவம் நம்மிடம் வர வேண்டும் என்றால் அதற்கு அவசியமானது இறை நம்பிக்கை கண்ணோட்டம், ஃபெய்த் பெர்ஸ்பெக்டிவ். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து கானான் தேசத்தில் குடியேறும் வரை பல்வேறு வகையான துன்பங்களுக்கு ஆளானார்கள். உணவு, நீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் துன்புற்றனர். எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டனர், விலங்குகளால் தாக்கப்பட்டனர். ஏன் கானான் நாட்டில் குடியேறிய பின்பு கூட பல்வேறு தடைகளுக்கு ஆளானார்கள். இப்படிப்பட்ட துன்பங்கள் நேரத்தில் அவர்கள் முணுமுணுத்தார்கள் என்றாலும் இன்னொரு புறம் இப்படிப்பட்ட துன்பங்கள் வழியாக இறைவன் தங்களை உருவாக்குகின்றார், உருமாற்றுகின்றார் என்பதையும் அவர்கள் நம்பினார்கள். இதுவே இறை நம்பிக்கை கண்ணோட்டம் என்பது. இப்படிப்பட்ட இறை நம்பிக்கை கண்ணோட்டம் இருந்த காரணத்தினாலேயே பழைய ஏற்பாட்டை நாம் மீட்பின் வரலாற்றினுடைய ஒரு பகுதியாக கருதுகின்றோம். இன்றைய நற்செய்தி நாம் சந்திக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வகையான துன்பத்தை எடுத்துரைத்து அந்த துன்பத்தின் வழியாக நாம் நம்மை வளர்த்துக் கொள்ளவும் முடியும் அல்லது அதிலே சிக்கிக்கொண்டு நம் வாழ்வை நரகமாக்கிக் கொள்ளவும் முடியும் என்பதை எடுத்துரைக்கிறது. வழக்கமாக நமது ஊரைச் சேர்ந்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நாம் கொண்டிருக்கிற அதே பின்னணியை கொண்டவர்கள் நம்மை விட உயர்நிலைக்கு செல்லும் போது பொறாமை என்பது தானாகவே தோன்றும். எங்கோ இருக்கிற நபரை பார்த்து நாம் பொறாமை கொள்வதில்லை. மாறாக நம்மோடு உடன் வாழுகிற நபர் வளர்ச்சி அடைகின்ற பொழுது நம் மனதில் போராட்டம் ஏற்படுகிறது, சஞ்சலம் தோன்றுகிறது. நம் ஆளுமை கேள்விக்குட்படுத்தப்பட்டதாக நாம் உணர்கிறோம். மற்றவர்கள் அந்த குறிப்பிட்ட நபரோடு நம்மை ஒப்பிட்டு நம்மை இழிவாக கருதி விடுவார்களோ என்ற எண்ணத்தில் இருந்து எழும் போராட்டம் அது. வேறு வகையில் சொல்ல போனால், உடன் வாழுகிறவர்கள் முன்னேறுவது நமது அகந்தைக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பொறாமை காரணமாக நம்மில் தோன்றும் மனக்கலக்கம், சஞ்சலம், வேதனை ஆகியவற்றை பயன்படுத்தி நம்மை நாம் வளர்த்துக் கொள்ளவும் முடியும் அல்லது நம்மை நாமே அழித்துக் கொள்ளவும் முடியும் என்பதை நாம் உணர்வது அவசியம். அதாவது, பிறரோடு நம்மை ஒப்பிட்டு நம்மில் பொறாமை தோன்றுவதை விழிப்புணர்வோடு கண்ணோக்கி அந்த பொறாமையை வெற்றி கொள்ள முயற்சித்தோம் என்றால் நாம் நம்மை வளர்த்துக் கொள்கிறோம் என்ற அர்த்தம். அது மட்டுமல்லாமல் நம்மை விட வளர்ந்த நபரை விட நாம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்ற ஊக்கத்தை மனதில் உருவாக்கி கொண்டு இன்னும் நன்றாக உழைத்து நம் வாழ்வை உயர்த்தி கொண்டோம் என்றால் பொறாமையினால் வரக்கூடிய துன்பத்தை நாம் சரியாக கையாளுகிறோம் என்று அர்த்தம். இதற்கு மாறாக வளர்ந்த நபரை பார்த்து பொறாமை கொண்டு அவரது பெயரை கெடுக்கும் விதமாக நடந்து கொண்டோம் என்றால் நாம் அழிவை நோக்கி பயணிக்கிறோம் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட இரண்டாவது வழியை பின்பற்றுகின்ற பொழுது பாதிப்பு நமக்குத்தானே ஒழிய பிறருக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்வது அவசியம். பல வேளைகளில் பொறாமை கொண்டு நாம் பிறருக்கு எதிராக செய்யும் செயல்கள் மற்றவர்களை அழிப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் அப்படிப்பட்ட பாதிப்பு நமக்குத்தான் அதிகமாக நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் சொந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் இயேசுவின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்ததன் காரணமாக பாதிப்பு அவர்களுக்குத்தானே ஒழிய இயேசுவுக்கு அல்ல என்பதை நாம் அங்கு தெளிவாக பார்க்கிறோம். ஜெபம். இறைவா, துன்பங்களையும் வாழ்வை உருவாக்குவதும் உருக்குலைப்பதும் அவற்றின் மட்டிலான எம் அணுகுமுறையை பொறுத்தது என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமென். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். திடம் கொள்ளுங்கள், நீங்கள் அஞ்சாதீர்கள்.
கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். தேவன் வருகின்றார், தினம் சுகமே தருகின்றார். உயிராய் வருகின்றார், தொட்டு சுகமே தருகின்றார். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். வழியாய் ஒளியாய் வாழ்வாக உன்னுள் இருக்கின்றார். வறுமை நீங்க வாழ்வினிலே வளமை சேர்க்கின்றார். வழியாய் ஒளியாய் வாழ்வாக உன்னுள் இருக்கின்றார். வறுமை நீங்க வாழ்வினிலே வளமை சேர்க்கின்றார். திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். தேவன் வருகின்றார், தினம் சுகமே தருகின்றார். உயிராய் வருகின்றார், தொட்டு சுகமே தருகின்றார். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உடல் ரத்தம் உணவாக உன்னில் வாழ்கின்றார். உடைந்த உள்ளம் உடையோரின் அருகில் இருக்கின்றார். உடல் ரத்தம் உணவாக உன்னில் வாழ்கின்றார். திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். தேவன் வருகின்றார், தினம் சுகமே தருகின்றார். உயிராய் வருகின்றார், தொட்டு சுகமே தருகின்றார். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நோய் நொடிகள் அனைத்திலுமே குணத்தை கொடுப்பாரே. நொறுங்குண்ட இதயத்திலே இதத்தை அளிப்பாரே. நோய் நொடிகள் அனைத்திலுமே குணத்தை கொடுப்பாரே. நொறுங்குண்ட இதயத்திலே இதத்தை அளிப்பாரே. திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். தேவன் வருகின்றார், தினம் சுகமே தருகின்றார். உயிராய் வருகின்றார், தொட்டு சுகமே தருகின்றார். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள்.
போக்கிட வருவாரே. உந்தன் நிழலில் உன்னோடு உறைந்தே இருப்பாரே. உந்தன் கவலை யாவையுமே போக்கிட வருவாரே. திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். தேவன் வருகின்றார், தினம் சுகமே தருகின்றார். உயிராய் வருகின்றார், தொட்டு சுகமே தருகின்றார். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். துயரங்களும் மறைந்திடச் செய்வாரே. தூயதோர் உள்ளத்தினை உன்னுள் படைப்பாரே. துன்பங்களும் துயரங்களும் மறைந்திடச் செய்வாரே. தூயதோர் உள்ளத்தினை உன்னுள் படைப்பாரே. திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். திடம் கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். தேவன் வருகின்றார், தினம் சுகமே தருகின்றார். உயிராய் வருகின்றார், தொட்டு சுகமே தருகின்றார். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். திடங்கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். திடங்கொள்ளுங்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள். தேவன் வருகின்றார், தினம் சுகமே தருகின்றார். உயிராய் வருகின்றார், தொட்டு சுகமே தருகின்றார். தளர்ந்து போன கைகளையே திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்கள்